நல்ல அரும் துளசி கொண்டு வந்து மண்ணின் மேல் நட்டு மகிழ்ந்து நல்ல நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து முத்து போல் கோலமிட்டு செங்காவி சுற்றுமிட்டு திருவிளக்கும் ஏற்றி வைத்து பழங்களுடன் தேங்காயும் தாம்பூலம் தட்டில் வைத்து புஷ்பங்களை சொரிந்து பூஜித்த பேர்களுக்கு என்ன பலன் என்று ரிஷிகேஷர் தான் கேட்க மங்களமான துளசி மகிழ்ந்து தானே உரைப்பாள். மங்களமாய் என்னை வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி சிறந்த பலன் நான் அளிப்பேன். அரும் பிணியை நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யம் நான் அளிப்பேன். தரித்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன். புத்திரர் இல்லாதவர்க்கு புத்திர பாக்யம் நான் அளிப்பேன். கன்னியர்கள் பூஜை செய்தால் நல்ல கணவரை கூட்டுவிப்பேன். கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன். பக்தர்கள் பூஜை செய்தால் மோட்சபதம் நான் கொடுப்பேன். கோடிக்காராம் பசுவை கன்றுடனே கொண்டு வந்து கொம்புக்கு பொன்னமைத்து குளம்புக்கு வெள்ளி கட்டி கங்கை கரைதனிலே கிரகண புண்ணிய காலத்தில் வாலுருவி அந்தணர்க்கு மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகியும் சொல்லலுமே. அப்படியே ஆகவென்று திருமால் அறிக்கையிட்டார். இப்படியே அன்புடனே ஏற்றி தொழுதவர்கள் அற்புதமாய் வாழ்ந்திடுவார் மாதேவி தன்னருளால். தாயே ஜெகன்மாதா அடியாள் செய்கின்ற பூஜையை ஏற்றுக்கொண்டு அடியார் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து காத்து ரட்சித்து கோரும் வரங்களை கொடுத்து